அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது எப்படி வரும்? யூபிஎஸ்சி பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால வரும். அதுல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றதுனால வரும். அதனால வரக்கூடிய உங்களுக்கான பேர் புகழ் எப்படி இருக்க போகுது, நீங்க எப்படி உங்களோட பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண போறீங்க, பின்னாடி உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, உங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைகள் அப்படின்றது இந்த சமுதாயத்தால எப்படி பார்க்கப்படும், உங்களுடைய சமுதாயத்தோட நிலை அப்படின்றது எப்படி பார்க்கப்படும், இதெல்லாம் வந்து திங்க் பண்ணீங்க அப்படின்னாலே தாராளமா உங்களால இந்த ஃபீல்டுக்குள்ளேயே உங்களால இருக்க முடியும். அவ்வளவுதான். சொல்றது புரியுதா? ஸோ அது ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸ். அது வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டா நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு இடம். இதனால வந்து நீங்க உங்களோட பேரண்ட்ஸுக்கு ஒரு பெருமை தேடி கொடுக்குறீங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. ஸோ பேரண்ட்ஸ் ஆர் ரியரிங் த சைல்டு ஃபார் தி ஃபுல்லஸ்ட் ஹாப்பினஸ், ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபுல்லஸ்ட் ஹாப்பினஸ். அவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுல எவ்வளோ கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க, உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்குறாங்கன்ற போது நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது என்னது? ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என்ன கேட்ட தாய் அப்படின்றதுதான். சரிங்களா? ஸோ அவங்க குழந்தை அந்த பையன் பிறந்த போதோ அல்லது அந்த பொண்ணு பிறந்த போதோ இல்லாத அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து பையன் படிச்சுட்டான், நல்ல ஒரு வேலையில இருக்கான், பெரிய போஸ்டிங்ல இருக்கான்ற போது அந்த அம்மாவுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்றார். அவ்வளவுதான், அதான் உண்மை. அப்போ நீங்க என்ன பண்ணணும் லிட்டரலா? சரியா? இது வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள எத்தனை பேர் உங்க பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருப்பீங்க, நிறைய சின்ன வயசுல சண்டை போட்டிருப்பீங்க, நிறைய இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் ஒரு இயல்பு, அதெல்லாம் ஒரு நேச்சுரலா லைஃப்ல இருக்கக்கூடிய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி லைஃப். பட் அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க? நம்பர் ஒன், இந்த சொசைட்டிக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க? அந்த சொசைட்டி கொடுத்த அந்த டாக்ஸஸ்ல தான் நீங்க ஸ்கூல் போனீங்க, காலேஜ் போனீங்க. ஓகே, உங்களுக்கான டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, ஸ்காலர்ஷிப் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்குது. ஸோ எவ்ரி திங் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் த என்வரான்மெண்ட். ஆமா தானே? அப்ப இந்த சமுதாயத்துக்கு நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது என்ன? ஒருவேளை நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், ஓகேவா, ஃபோர் ரன்னர்ஸ் ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே இல்லப்பா, எல்லாம் வெள்ளக்காரங்களே இருக்கட்டும்பா, பிரிட்டிஷர்ஸே நம்ம ரூல் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ல இருக்கு, நம்மளால இருந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி அப்படின்றது ஒரு லார்ஜர் பீப்புளுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டை கொடுத்துருக்கு யோசிச்சு பாருங்க. இப்பவே இந்த கிங் ஜோம் உங்களை பத்தி நீங்க நிறைய யூடியூப் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னப்பா இப்படி ஒரு நாடு இருக்குதா, இப்படிலாம் ஒரு மனுஷங்க வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது மாதிரி இந்தியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. சொல்றது புரியுதா? தட்ஸ் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து வேணும். சரியா? அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீல்டை பத்தின அந்த புரிதல் அப்படின்றது வேணும், உங்களுடைய ரோல் அப்படின்றது வேணும். சரியா? சில பேர் என்னன்னா நான் படிச்சு முடிச்சதே நான் அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுறேன் அப்படிமா, அது உங்களோட விருப்பம். நீங்க என்னவா விரும்புறீங்க, என்னவாக விரும்புறீங்க, வாட் யூ ஆர் known to be or what you want to be known as in the what you will known to as. யோசிச்சு பாருங்க, என்னவா நீங்க செயல்படணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. வாட் யூ வாண்ட் டு பி, வாட் யூ வாண்ட் டு பி நோன் அஸ் பை த சொசைட்டி அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஓகே, இதை நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கான அந்த ஆர்வம் அப்படின்றது வரும். அந்த ஆர்வம் அப்படின்றது ஒரு முயற்சியை கிரியேட் பண்ணும், அந்த முயற்சி அப்படின்றது ஒரு புரிதலை கிரியேட் பண்ணும், அந்த புரிதல் அப்படின்றது பிடிக்கிறதை கிரியேட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பாசிட்டிவ் லூப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் நீங்க போயிடுவீங்க. அவ்வளவுதான். சரியா? இதை ஈவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்றேன், எப்பயாவது ஒரு நீங்க வந்து உங்களோட கர்வ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒய் ஹேவ் ஸ்டார்டட் ஃபார் இட். நீங்க ஒரு ஆர்வத்துல உள்ள வந்தீங்கல்ல, அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கல்ல, எப்படியாவது நம்ம படிச்சா ஐஏஎஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த சமயத்தை யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னாலே நீங்க மறுபடியும் அந்த கவலைப்படலாம் விட்டுட்டு ப்ரிப்பரேஷனுக்குள்ள இறங்கிடுவீங்க. அவ்வளவுதான். ஸோ அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் வந்து என்னது? ஒரு புரிதல் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. முக்கியமா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா தான் உங்களால கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ண முடியும், இல்லாட்டி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் அப்படின்றது வேணும், தீராத ஆர்வம். இன்குஸ்டிவ்னஸ், என்தூசியாசம் கப்புள்டு வித் இன்குஸ்டிவ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ் வி கேன். ஓகே, ரைட். அடுத்தது 11th கொஸ்டின், இஸ் இட் பாசிபிள் டு கிளியர் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்? ஆமா, இதை ரெண்டு வகையில சொல்லலாம். ஓகேவா? நீங்க பாஸ் ஆகுறதா முதல் அட்டெம்ப்ட். ஆமா தானே? எப்படி நீங்க இது எத்தனை அட்டெம்ப்ட் அடிச்சாலும் நீங்க பாஸ் ஆகுறதுக்கான ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகேவா? ஸோ அப்படி நீங்க பார்க்கலாம். சரியா? இது நீங்க எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்றீங்க? 5 வருஷம் 6 வருஷம் நீங்க ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு, சரியா, 6வது வருஷம் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து நீங்க பாஸ் ஆகலாம். அதுக்கு வந்து அபிஷியலா வந்து என்னது, அதுவும் வந்து என்னது, அபிஷியலா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். மெஜாரிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடியே அந்த கைடன்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கும். அந்த கைடன்ஸ் கிடைச்சதுனால அவங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி கிளாஸஸ்க்கான எக்ஸ்போஷர் எல்லாம் கிடைச்சிருக்கும். சரியா? ஸோ அதை வச்சு அவங்க போயிருந்திருப்பாங்க.